ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். ஆட்சி அதிகாரத்தை விட தனக்கு தன்மானம்தான் முக்கியம் என்றும் அதனை இம்மி அளவு கூட விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். அண்ணாவின் பிறந்த நாளையொட்டி சென்னை வடபழனியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், கட்சியில் சில பேர் கைகூலிகளை வைத்து ஆட்டம் போடுகிறார்கள் என்றும் அவர்களுக்கு விரைவில் முடிவு கட்டப்படும் என்றும் கூறினார். சில பேர் அந்த கட்சியை கபலீகரம் பண்ண பார்த்தார்கள், ஆட்சி கவிழ்க்க பார்த்தார்கள். அதை காப்பாற்றி கொடுத்தவர்களும் யார் என்று உங்களுக்கு தெரியும். மத்தியில் இருக்கிறவர் நமக்கு காப்பாற்றி. அதிமுக ஆட்சியை கவிழ்க்க பார்த்தவர்களை மன்னித்து துணை முதலமைச்சர் பதவி கொடுத்த போதிலும் அவர் திருந்தாமல் கட்சி அலுவலகத்தையே அடித்து நொறுக்கியதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சித்திருந்தார். மற்றொருவர் சட்டமன்ற உறுப்பினர்கள் 18 பேரை கடத்தி கொண்டு போன நிலையில் அவர்களை எல்லோரையும் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்று ஓபிஎஸ் டிடிவி தினகரனை மறைமுகமாக குறிப்பிட்டு இபிஎஸ் கேள்வி எழுப்பினார். சில பேர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆர்சி கவிழ்ப்பதற்கு எதிர்த்து ஓட்டு போட்டாங்க. மன்னிச்சு அவர்களை அரவணைத்து துணை முதலமைச்சர் கொடுத்தோம், உயர்ந்த பதவி கொடுத்தோம். மீண்டும் அவர்கள் திருந்த பாடில்லை. புனிதமாக அண்ணா திமுக கோயிலாக இருக்கின்ற அந்த தலைமை கழகத்தை அடித்து நுரைக்கி மற்றவர்களை கட்சியில சேர்த்த வேணுமா? இன்னொருவர் நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி கவிழ்ப்பதற்கு 18 பேரை கடத்திட்டு போனீங்க எம்எல்ஏ, அவர்களை கட்சியில சேர்க்க இதெல்லாம் யார் ஏற்றுக்கொள்வது? மேலும் மத்திய பாஜக அரசில் யாரும் தன்னை அச்சுறுத்தவில்லை, அதிமுகவிற்கு நல்லதுதான் செய்ததாகவும் ஏபிஎஸ் விளக்கமளித்தார். அதிமுக ஆட்சியின் போது மத்தியில் இருந்தவர்கள் தாம் கேட்ட திட்டங்களையும் நிதியையும் கொடுத்ததாகவும் அவர் கூறினார். இன்று வரை மத்தியில் ஆளுகின்றவர் நமக்கு எந்த தொந்தரவும் கொடுக்கவில்லை. நாம் கேட்பதை கொடுத்தார்கள். இல்லை என்றால் 63,000 கோடிக்கு இன்றைக்கு மெட்ரோ ரயில் கட்டம் வருமா? எவ்வளவு திட்டம், கொஞ்சம் நஞ்சம் திட்டம் அல்ல. கடந்தாய்வாளி காவிரி 11,500 கோடி இன்றைக்கு விடுவித்திருக்கின்றார்கள். சில பேர் அதிமுகவை அடமானம் வைக்க பார்ப்பதாகவும் அதில் இருந்து காப்பாற்ற அனைவரும் துணிந்து நிற்க வேண்டும் என்றும் தொண்டர்களிடம் இபிஎஸ் கேட்டுக் கொண்டார். ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.